السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أشهد أنه بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة فكشف الله به الغمة. اللهم اجزه عنا خير ما جزيت نبيًا عن أمته ورسولًا عن دعوته ورسالته. اللهم صل وسلم وزد وبارك عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واقتفى أثره إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يدعون إلى كتاب الله ليحكم بينهم ثم يتولى فريق منهم وهم معرضون. ذلك بأنهم قالوا لن تمسنا النار إلا أياما معدودات، وغرهم في دينهم ما كانوا يفترون. فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه ووفيت كل نفس ما كسبت وهم لا يظلمون. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل، وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي، وترزق من تشاء بغير حساب. لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين، ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقاه، ويحذركم الله نفسه وإلى الله المصير. قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله، ويعلم ما في السماوات وما في الأرض، والله على كل شيء قدير. يوم تجد كل نفس ما عملت من خير محضرا، وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا، ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு அல் குர்ஆன் விளக்க வகுப்பிலே நம்மெல்லாம் சமூகம் அளித்திருப்பதற்கு வாய்ப்பளித்த வல்லவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். சென்ற வாரங்களில் இதற்கு முன்னால் நாம் பல விடயங்களை, இதுவரைக்கும் 25 வசனங்களை, சூரத்து ஆல் இம்ரானுடைய 25 வசனங்களுக்குரிய விளக்கங்களையும்
அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற வாரத்தில் நாம் இந்த யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய பண்புகளை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் தெரிந்து கொண்டே அவர்கள் மாற்றம் செய்தார்கள், கருத்து வேற்றுமை கொண்டார்கள். சத்தியம் இதுதான் என்று தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே மற்றவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை மறுத்து வந்தார்கள் என்பதாகவும், அடுத்ததாக அவர்கள் நபிமார்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள், நபிமார்களை கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நபிமார்களுக்கு பின்னால் அவர்களுடைய மாணவர்கள் நல்ல மக்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல மக்களை கொல்லக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவருடைய வேதத்திலே தீர்ப்பை தேடி சென்று அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லப்பட்டாலும் அப்பொழுதும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? அலம் தர இலல் லதீன ஊது நஸீபம் மினல் கிதாபி யுதஊன இலா கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னால் இந்த இடத்திலே சிலர் குர்ஆன் என்றும் இன்னும் சிலர் தௌராத் என்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி அழைக்கப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? சும்ம யதவல்லா ஃபரீகும் மின்ஹும், அவர்களில் சிலர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து சென்று விடுவார்கள். எனவே இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அந்த யூத கூட்டமாக இருந்தாலும் கிறிஸ்தவ கூட்டமாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே ஒரு சும்ம யதவல்லா ஃபரீகும் மின்ஹும், அவர்கள் ஒரு கூட்டம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அவர்கள் எல்லோருமே நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கவில்லை, மாற்றமாக ஒரு கூட்டம் மறுத்தார்கள், இன்னொரு கூட்டம் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூட குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு கூட்டம் மறுத்து சென்றார்கள். எனவே அப்படி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு வந்துவிட்டு கடைசியாக அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்களை நாம் சந்தேகமற்ற ஃபகைஃப எவ்வாறு இருக்கும், ஃபகைஃப என்று சொன்னால் எவ்வாறு இருக்கும், இதா ஜமஅனாஹும் லியௌமில் லா ரைப ஃபீஹி, இதா ஜமஅனாஹும் அவர்களை நாம் ஒன்று சேர்த்தால், லியௌமில் லா ரைப ஃபீஹி, லியௌமின் அந்த நாளைக்காக வேண்டி, எந்த நாள்? லா ரைப ஃபீஹி எந்த விதமான சந்தேகமற்ற அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நாம் ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும்? வௌஃபியத் மேலும் அந்த நாளையில் பூர்த்தி செய்யப்படும், குல்லு நஃப்ஸின் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பூர்த்தி செய்யப்படும், மா கஸபத் அவை சம்பாதித்தவை அவை அவர்களுக்கு பூரணமாக கொடுக்கப்படும். வஹும் லா யுظ்லமூன் அவர்கள் எவ்விதமான அநியாயமும் இழைக்கப்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த காஃபிர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் அவனுடைய மார்க்கத்திலே அவர்கள் இருப்பதற்காக வேண்டி சில இட்டுக்கட்டுகளை அவர்கள் வைத்துக் கொண்டு, இட்டுக்கட்டப்பட்ட சில செய்திகளை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே சிலவற்றை நாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அதிலே ஒன்றைத்தான் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால் ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். எப்படி குறிப்பிடுகின்றார்? ذلك بأنهم قالوا لن تمسنا النار إلا أياما معدودات. ذلك அது என்று சொன்னால் அவர்கள் ஏன் அப்படி அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் புறமுதுகிட்டு செல்கிறார்கள் என்றால், بأنهم قالوا அவர்கள் சொன்னதின் காரணமாக என்ன சொன்னார்கள்? لن تمسنا النار إلا أياما معدودات
சில நாட்களை தவிர நம்மை நரகம் தீண்ட மாட்டாது, சில நாட்களை தவிர நம்மை நரகம் தீண்ட மாட்டாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு வாதம். அதே போல இன்னும் சில வாதங்களை அல்லாஹ் தஆலா மாகானு யஃப்தரூன், அவர்களுடைய தீனிலே மார்க்கத்தில் அவர்களை ஏமாற்றி விட்டது. மாகானு யஃப்தரூன், அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்தவைகள், அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்தவைகள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என்ன அவர்கள் புதிதாக மார்க்கத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள்? சில கொள்கைகள். இப்பொழுது சொன்ன சில நாட்களே நம்மை நரகம் தீண்டும் என்று சொன்ன வாதம். அதே போல நாம் அல்லாஹ்விடம் தெரிவு செய்யப்பட்ட மக்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉஹு என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவிலே சொல்கிறார். நாம் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்குரிய நேசர்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இப்படி அவர்கள் நிறைய வாதங்களை வைத்துக் கொண்டு இருந்தார்கள். நாம் நபிமாருடைய பரம்பரை, நமது சமூகத்திலே தான், பனு இஸ்ரவேலர்களிலே தான் அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே நமது சமூகத்திலே தான் நபித்துவம் காணப்படுகிறது. எனவே அல்லாஹ் தஆலா நம்மை தண்டிக்கப் போவதில்லை என்ற வெறும் சில விதண்டாவாதங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஃபகைஃப இதா ஜமஅனாஹும், அவர்களை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் என்றால் ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? ஆச்சரிய குறியுடன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லியௌமின் லா ரைப ஃபீஹி, சந்தேகமற்ற அந்த நாளிலே அவர்களை ஒன்று சேர்த்தால், சந்தேகமற்ற அந்த நாளிலே அவர்களை நாம் ஒன்று சேர்த்தால், அந்த லாமுக்கு இந்த இடத்திலே லியௌமில் உள்ள அந்த லீ, அந்த லாம் இருக்கிறது அல்லவா, அந்த லாமுக்கு சில அறிஞர்கள் ஃபீ என்ற அர்த்தம் இருப்பதாக சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் ஃபீ என்ற அர்த்தம் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, அதற்கு ஃபீ என்ற அர்த்தம் இல்லை, மாற்றமாக லிமா யஹ்துஸு ஃபீ தாலிகல் யௌம், அந்த நாளையிலே நடக்கக்கூடிய அந்த தண்டனைகளுக்காக வேண்டி அவர்களை ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும் என்ற அர்த்தம் அந்த லாமிலே உள்ளடங்கி இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அதாவது அடிப்படையிலே ஃபகைஃப இதா ஜமஅனாஹும் ஃபீ யௌமின் லா ரைப ஃபீஹ், சந்தேகமற்ற அந்த நாளிலே ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும் என்றுதான் வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் லியௌமின் ஃபை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் லீ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது அங்கு ஏதோ ஒரு வார்த்தை மறைவாக இருக்கிறது என்பதை காட்டும். அதற்கு அரபியிலே தஃசீர் கலையிலே குறிப்பாக தவ்மீன் என்று சொல்வார்கள். தவ்மீன், அதை ஆழமாக நாம் நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சாதாரணமாக நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால் போதும். ஏனென்றால் நாம் சாதாரணமாக அரபை கற்றால் சில வேளை நமக்கு பிரச்சனை ஏற்படும், இது இந்த இடத்துக்கு பொருத்தவில்லை என்பதை போன்று நமக்கு தோன்றும். எனவே அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அரபியிலே அப்படி ஒரு வளமை இருக்கிறது. ஒரு வார்த்தை வந்தால், ஒரு வினைச்சொல், ஒரு வேர்ப் வரக்கூடிய நேரத்திலே அதற்கு பின்னால் இந்த எழுத்துக்கள் தான் வர வேண்டும் என்ற ஒரு நியதி வளமை இருக்கிறது. அதற்கு மாற்றமாகவும் சில வேளை அல் குர்ஆனிலே இடம்பெறும். அந்த மாற்றமும் கூட அரபியிலே உள்ள ஒரு வளமைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இஸ்கௌல மின் ரஹீகின் மக்தூம் ختامه مسك وفي ذلك يشربون என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் முத்தஃபிஃபீன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறார், ஐனன் யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன். சூரத்துல் முத்தஃபிஃபீன் 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ومزاجه من تسنيم عينا يشرب بها المقرب. நமக்கு தெரியும் ஷரிப யஷ்ரபு என்று சொன்னால் குடிப்பதற்கு தான் உபயோகிக்கப்படும். ஷரிப மின்ஹு என்றுதான் பிரயோகிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா யஷ்ரபு பிஹா என்பதாக உபயோகித்திருக்கிறார். அப்படி என்றால் அங்கே ஒரு மறைவான ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். யஷ்ரபு முத்தலத்திதம் பிஹா என்பதாக அறிஞர்கள் அதனை அவர்கள் சுவைத்தவர்களாக குடிப்பார்கள் என்பது அறிஞருடைய கருத்து. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இதை போன்றுதான் ஃபகைஃப இதா ஜமஅனாஹும் லியௌமின் லா ரைப ஃபீஹி என்ற வார்த்தைக்கும் அப்படி அர்த்தம் இருக்கிறது. அதாவது அந்த நாளையிலே ஒன்று சேர்ப்பது என்ற ஒரு அர்த்தமும், இன்னும் ஒரு நாம் சொன்ன விளக்கத்தின்படி அந்த நாளையில் நடக்கக்கூடிய
தண்டனைக்காக வேண்டி அவர்களை ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும் என்பது என்ற அர்த்தமும் அந்த இரண்டு அர்த்தங்களும் அங்கே இடம்பெறுகிறது. அந்த இரண்டு அர்த்தங்களுக்கும் பொருத்தமாக அந்த வசனம் அமைந்திருக்கிறது. ஆம், இந்த இடத்திலே நாம் என்ன கவனிக்க வேண்டும்? فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه ووفيت كل نفس. அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அதை சொல்லிவிட்டு ووفيت كل نفس ما كسبت, அந்த நாளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது எவைகளை செய்ததோ அவைகளுக்கு பூர்த்தியான கூலி கொடுக்கப்படும். وهم لا يظلمون, அவருக்கு எந்த விதமான அநியாயமும் இழைக்கப்பட மாட்டார். எந்த விதமான அநியாயம் இழைக்கப்பட மாட்டார். இப்பொழுது இந்த ஆயத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன? இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம் தெளிவாக விளங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த ஆயத்துக்கு முன்னால் ஆயத்துக்குள்ள தொடர்பு என்ன என்பதையும் விளங்கி இருக்கிறோம். அடுத்த விடயம் என்னவென்றால், இதனிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன? பெறக்கூடிய படிப்பினை, அல்லாஹ் தஆலா அந்த மக்களை எச்சரிக்கிறார். இந்த மறுமை நாளை பற்றிய ஒரு அச்சத்தை அவர்கள் கொண்டு கொண்டுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மறுமை நாள் என்பது நிச்சயமாக எந்த விதமான சந்தேகமும் அற்றதாகும். மறுமை நாளிலே எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. எனவேதான் ஈமானிலே மிக முக்கியமான ஒரு ருக்குன் இந்த மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை. மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை, இந்த மறுமை நாளை பற்றிய நம்பிக்கையும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை நற்காரியங்கள் செய்வதற்கு அதிகமாக தூண்டக்கூடியதாகும். அதே போல பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கும் அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே மறுமை பற்றிய ஆழமான நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவராக நடப்பார். எனவேதான் அதிகமான ஹதீஸை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ என்று அதிகமான ஹதீஸில் ஆரம்பிக்கும். ஏனைய ஈமானுடைய ருக்குன்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டாது. மாற்றமாக இந்த இரண்டும் குறிப்பாக குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே மறுமை நாளை ஈமான் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வௌஃபியத் குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அந்த நாளையில் யார் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவருடைய கூலியை கொடுக்காமல் அல்லாஹ் தஆலா விட்டுவிட மாட்டார். யார் வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் ஒரு சிறு அளவு நன்மையான காரியம் செய்தாலும் அதனை மறுமையில் கண்டுகொள்வார். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அதே போல தீமையை செய்தாலும் அவர் கண்டுகொள்வார். அணுவளவு நன்மை செய்தாலும் அல்லது அணுவளவு தீமை செய்தாலும் என்ற மொழிபெயர்ப்பு தவறானதான். தர்ரத் என்று சொன்னால் அரபியிலே சிற்று எறும்புக்கு சொல்லப்படும், அணுவுக்கு சொல்லப்பட மாட்டார். அரபு மொழியிலே தர்ரத் என்று சொன்னால் அணுவுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. அரபு வழக்கிலே தற்காலத்தில் அது பயன்படுத்தப்பட்டாலும் அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு நாம் தற்காலத்திலே உபயோகப்படுத்தக்கூடிய கருத்துக்களை நாம் கொடுக்கக்கூடாது. மாற்றமாக அந்த காலத்திலே அந்த தர்ரத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருந்ததோ அந்த கருத்தை தான் நாம் வழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் வகுப்புகளிலும் அது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சிற்றெரும்பு அளவேனும் என்று சொன்னால் சிறு அளவேனும் என்ற அர்த்தம் அந்த இடத்திலே கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சிறிய அளவேனும் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதனை மறுமையிலே கண்டுகொள்வார். எனவே அல்லாஹ் தஆலா தான் அந்த கூலியை அவர் கொடுப்பார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மறுமை நாளில் யாருக்கும் எந்த விதமான அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது, எந்த விதமான அநியாயமும் இழைக்கப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்ய மாட்டார். ஹதீஸ் குத்ஸியில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயத்தை என் மீது நானே ஹராமாக்கி கொண்டேன், உங்கள் மீது அநியாயம் செய்வது ஹராமாக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலோ மறுமை நாளிலோ யாருக்கும் எந்த விதமான அநியாயம் இழைக்கப் போவதில்லை. எனவே நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும்
அதை பற்றி அல்லாஹ் தஆலா அதற்குரிய முழுமையான கூலியை நமக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா நீதியாளர், அதே போல கொடைவல்லலாகவும் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா எப்படி நீதியாளனோ அதே போல அல்லாஹ் தஆலா கொடைவல்லலாகவும் இருக்கிறார். அது என்ன? நீதியாளருக்கும் கொடைவல்லருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீதி நியாயம் என்று சொன்னால் எது தகுதியோ அதை மாத்திரம் கொடுப்பது, அதுதான் நீதி நியாயம். அவருடைய தகுதிக்கு மேலால் கொடுப்பது என்பது அது கொடைத்தன்மையை குறிக்கும். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரியும், நற்காரியங்களுக்கு பல மடங்கு 700 மடங்கு வரைக்கும் நன்மைகளை அதிகரித்து தருகிறார். ஆனால் தீய காரியத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை தான் எழுதுகிறான். எனவே அல்லாஹ் தஆலா தீமையுடைய விடயத்திலே நீதியாளராகவும் நன்மையுடைய விடயத்திலே கொடைவல்லலாகவும் நடந்து கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இவ்வளவு இரக்கம் உள்ளவன், தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன், தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். எனவே அவன் அநியாயம் செய்ய போவதில்லை. அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்ய போவதில்லை. எனவே நாம் ஒரு தீமையான காரியம் செய்தாலும் நிராசை அடைந்து விடாது. அல்லாஹ்வுடைய அன்பிலே ஆதரவு வைத்து மேலும் மேலும் நன்மைகளை செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றார். நமக்கு தெரியும், அந்த யூத கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் குறிப்பாக அந்த நஜ்ரான் தேசத்தில் இருந்து வந்த அந்த கிறிஸ்தவர்கள் என்ன வாதிட்டார்கள் என்று நாம் சொன்னோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்பதாக வாதிட்டார்கள். ஏன், என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எப்படி படைக்கிறானோ அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைக்கின்றார். அவர்கள் அல்லாஹ் தஆலா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதை போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உயிர்ப்பிக்கிறார்கள். மறைவானவற்றை பற்றி சொல்கிறார்கள், மறைவான விடயங்களை பற்றி அறிவிக்கிறார்கள், நோயாளிகளை குணப்படுத்துகிறார்கள் என்ற இந்த சில விடயங்களை வைத்து அவர்களுக்கும் தெய்வீகத்தன்மை இருப்பதாக அவர்கள் வாதிட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயத்திலே அந்த அவருடைய வாதத்திற்கு மறுப்பு இருக்கிறது. அந்த வாதத்திற்கு மறுப்பு இருக்கிறது. என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறார்? குல், நபியே கூறுவீராக, அல்லாஹும்ம என்று சொன்னால் யா அல்லாஹ், அல்லாஹ்வே, மாலிகல் முல்கி, ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன், ஆட்சியாளராகிய அல்லாஹ்வே, துத்தில் முல்க மன் தஷா, துத்தி நீ வழங்குகின்றாய், முல்க ஆட்சியை வழங்குகின்றாய், மன் தஷா நீ நாடியவர்களுக்கு வழங்குகின்றாய், வதன்ஸிஉ மேலும் அதனை எடுத்துக்கொள்கிறாய், வதன்ஸிஉல் முல்க ஆட்சியை எடுத்துக்கொள்கிறாய், மிம்மன் தஷா நீ நாடியவரிடத்திலே இருந்து, வதுஇஸ்ஸு மேலும் நீ கண்ணியத்தை வழங்குகிறாய், மன் தஷா நீ நாடியவர்களுக்கு, வதுதில்லு இழிவை வழங்குகிறாய், மன் தஷா நீ நாடியவர்களுக்கு, பியதிகல் கைர் உனது கரத்திலே தான் இருக்கிறது, அல் கைர் நலவுகள் அனைத்தும் உனது கையிலே இருக்கிறது, இன்னக அலா நிச்சயமாக நீ அலா குல்லி ஷைஇன் அனைத்தின் மீதும் கதீர் சக்தி பெற்றவன், இன்னக நிச்சயமாக நீ அலா குல்லி ஷைஇன் அனைத்தின் மீதும் கதீர் சக்தி பெற்றவனாக இருக்கிறாய். தூளிஜுல் லைல ஃபின்னஹாரி, தூளிஜு என்றால் நுழைவிக்கின்றாய், அல்லைல இரவை நுழைவிக்கின்றாய், ஃபின்னஹாரி பகலிலேயும், வதூலிஜுன் நஹார பகலை ஃபில்லைலி இரவிலும் நுழைவிக்கின்றாய், வதுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் இறந்தவற்றிலிருந்து உயிரற்றவற்றிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகின்றாய், வதுஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய் உயிரற்றவைகளை உயிருள்ளவைகளிலிருந்து நீ வெளியாக்குகின்றாய், வதர்ஸுகு மன் தஷா வதர்ஸுகு நீ வாழ்வாதாரம் அளிக்கின்றாய், மன் தஷா நீ நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றாய், பிகைரி ஹிசாப் கேள்வியின்றி கணக்கின்றி நீ நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கின்றாய் என்பதாக இந்த வசனம் 2 வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இங்கே சொல்லப்பட்ட ஆட்சியை தான் நாடியவர்களுக்கு வழங்குவது, தான் நாடியவர்களிடத்திலிருந்து பறிப்பது, தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவது, தான் நாடியவர்களை இழிவாக்குவது,
இரவை பகலிலும் பகலை இரவிலும் விளைவிப்பது, உயிரற்றவற்றிலிருந்து உயிருள்ளவைகளையும் உயிருள்ளவைகளிலே இருந்து உயிரற்றவைகளையும் வெளியாக்குவது, கணக்கின்றி வாழ்வாதாரத்தை தான் நாடியவர்களுக்கு வழங்குவது, இப்படிப்பட்ட இந்த பண்புகள் எல்லாம் இருக்கின்றனவா? இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள். எனவே நீங்கள் வாதிடக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் இறைவன் என்று வாதிடக்கூடிய அல்லது இறைவனுடைய குமாரன் என்று வாதிடக்கூடிய அல்லது இறைவனுடைய பங்காளர் என்று வாதிடக்கூடிய இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த எதுவும் இல்லையே. எனவே அவர்கள் எப்படி இறைவனாக இருக்க முடியும், எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்ற ஒரு விதத்திலே, என்ற கருத்தை கொடுக்கும் விதத்திலே இந்த இரண்டு வசனங்களும் அமைந்திருக்கின்றன. ஆனாலும் இந்த வசனம் இறங்கிய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனம் இறங்கியதற்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதன் பின்னால் தனது சஹாபாக்களுக்கு மக்கா மாத்திரமல்ல, இதற்கு பின்னால் ரோம பாரசீகம் ஆகிய ஆட்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்த பொழுது அந்த காலத்தில் இருந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள் அதனை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, அதை அவர்கள் குறை கண்டார்கள். என்ன சொன்னார்கள்? வெறும் மக்காவை மாத்திரம் பிடித்துவிட்டு ரோம பாரசீகத்தை இவர் பிடிக்க பார்க்கிறாராம் என்று அவர்கள் எள்ளி நகையாடினார்கள், பரிகாசம் செய்தார்கள். அவர்கள் பரிகாசம் செய்தார்கள். அப்படி பரிகாசம் செய்த பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினார். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். என்ன சொல்ல வருகிறார் இந்த ஆயத்தின் மூலமாக? அந்த யூத கிறிஸ்தவர்கள், பனூ இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களிலேதான் தொடர்ச்சியாக இந்த நபித்துவம் இருக்க வேண்டும், இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அப்படி நீங்கள் நினைப்பதை போல அல்ல. அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு ஆட்சியை கொடுப்பான், தான் நாடியவரிடத்திலிருந்து பறிப்பான். எனவே உங்களிடத்திலிருந்து ஆட்சி பலம் பறிபோக போகிறது என்ற ஒரு விடயத்தை சூசமாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்ல வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதிலே உள்ள விடயங்களை நாம் ஆழமாக சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலே இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன், அனைத்துக்கும் சொந்தக்காரன், ஆட்சிக்கு சொந்தக்காரன். அந்த ஆட்சிக்கு கீழால் உள்ள அனைத்து படைப்புகளின் சொந்தக்காரனும் அவன்தான். அனைத்து படைப்புகளும் சொந்தக்காரன் அவன்தான். எனவே அவனிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவனையே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடியவரையோ நாம் சார்ந்திருக்க கூடாது, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பது முக்கியமான ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குவான். அவன் சிலவேளை பணக்காரனாக இருக்கலாம் அல்லது ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்கலாம் மார்க்கத்தை பின்பற்றாதவனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த ஆட்சியை கொடுப்பான். யாரிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடுகிறானோ அவரிடத்திலிருந்து இந்த ஆட்சியை பறித்துக் கொள்வான். அல்லாஹ் தஆலா பறித்துக் கொள்வான் அல்லது சிலருக்கு ஆட்சியை வழங்க மாட்டான் என்ற இரண்டு அர்த்தங்களையும் அதற்கு நாம் இருக்கலாம். ஆட்சியை அல்லாஹ் தஆலா விரும்பியவர்களுக்கு கொடுப்பான். எனவே அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? ஆட்சியை கொடுப்பார் என்பதாகத்தான் சொல்கிறார். தவிர ஆட்சியை அவருக்கு சொந்தமாக்குவான் என்று குறிப்பிடவில்லை. ஆட்சியை உலகத்தில் யாருக்கும் சொந்தமாக்கி விடுவார், துமல்லிக்கு என்று சொல்லவில்லை, துப்தி, அதாவது கொடுப்பார் என்பதாகத்தான் சொல்கிறார். எனவே கொடுப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கொடுத்துவிட்டு எடுத்து விடுவார், கொடுத்துவிட்டு எடுத்து விடுவார் என்ற அர்த்தத்திலே தான் அல்லாஹ் தஆலா இதனை சொல்கிறார். அதே நேரத்தில் உலகத்திலே யாராவது ஆட்சி செய்தால் அவர்களுக்கு அந்த ஆட்சியிலே உள்ள அனைத்தும் சொந்தமாக மாட்டாது. மாற்றமாக அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் சொந்தமானது. அவன் விரும்பிய பிரகாரம் அதிலே அவன் உபயோகப்படுத்தலாம். அல்லாஹ் தஆலா விரும்பிய பிரகாரம் அதிலே நடந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆட்சியாளருக்கு உலகத்திலே அவன் நினைத்த பிரகாரம் நடக்க முடியாது.
மாற்றமாக அல்லாஹ் தஆலா எப்படி ஆட்சி செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அவ்வாறுதான் அவன் செயற்பட வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய ஆட்சி மலிக்குல் முலூக், அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விடயம் கண்ணியம் இழிவும். இந்த கண்ணியமும் இழிவும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யாருடைய கையிலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்பதிலே நாம் அசையாத உறுதியான நம்பிக்கை வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது இல்லாததன் காரணமாகத்தான் இன்று மனிதர்கள் இந்த கண்ணியத்தை உலகத்திலே உள்ள அதிகாரிகளிடத்திலும் ஆட்சியாளர்களிடத்திலும் பணக்காரத்திலும் உயர் அந்தஸ்து வகிக்கக்கூடிய இடத்திலும் தேடித் திரிகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கண்ணியமும் இழிவும் பணத்தை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ ஏற்படக்கூடிய ஒன்றல்ல. மாற்றமாக அல்லாஹ்வை எந்த அளவுக்கு மனிதன் சார்ந்திருக்கிறானோ, மார்க்கத்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பின்பற்றுகிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு கண்ணியமும் உயரும். அதற்கு மாற்றமாக எந்த அளவுக்கு மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனை இழிவு சூழ்ந்து கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன். சூரத்துல் முனாஃபிகூன் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? அந்த நயவஞ்சகர்கள் சொன்னார்கள், மதீனாவுக்கு திரும்ப சென்று விட்டதன் பின்னால் கண்ணியவான்களாகிய நாம் இழிவு மிக்கவர்களான இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை வெளியாக்கி விடுவோம் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி. அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் தான், அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கு தான் இந்த கண்ணியம் என்பது சொந்தம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியத்தை சில மக்களுக்கு பணமின்றியே கொடுப்பார், அந்தஸ்தின்றியே அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இன்னும் சில மனிதர்கள் அவர்கள் பணத்துடன் வசதி வாய்ப்புடன் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் இழிவுமிக்கவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த கண்ணியமும் இழிவும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு அதை வழங்குகின்றார். எனவே அதை நாம் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டுமே தவிர உலக மக்களிடத்திலே அதை நாம் எதிர்பார்க்க கூடாது. பியதிகல் கைர். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? அனைத்து நலவுகளுமே அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லுமாறே சொல்கிறார், பியதிகல் கைர், யா அல்லாஹ் உனது கரத்திலே தான் அனைத்து நலவுகளும் இருக்கின்றன. அப்ப இந்த வசனத்திலே ஆரம்பத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறார்? நபியே கூறுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பதன் மூலம் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் முழு குர்ஆனும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்டது சொல்வதற்காக, மற்ற மக்களுக்கு சொல்வதற்காக. ஆனாலும் சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா கூறுவீராக என்று குறிப்பிட்டு சொல்வதன் மூலம் அதற்கு பின்னால் உள்ள விடய ஒரு முக்கியமானது என்பதை நமக்கு அது உணர்த்துகிறது. பியதிகல் கைர், அல்லாஹ்வுடைய கரத்திலே தான் அனைத்து நலவுகளும் இருக்கிறது. எனவே நாம் எந்த நலவு வேண்டும் என்றாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டும். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்ததாக முக்கியமான விடயம், நிச்சயமாக யா அல்லாஹ் நீ அனைத்தின் மீதும் சக்தி மிக்கவனாக இருக்கிறாய். எனவே இதிலே சொல்லப்பட குல்லு ஷை, அனைத்தின் மீதும், எதற்கும் விதிவிலக்கு கிடையாது. அனைத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா சக்தி மிக்கவன். அதுல எந்த ஒன்றுமே விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய குதிரத்திலே ஒன்றுதான் இந்த ஆட்சியை கொடுப்பதும் எடுப்பதும், கண்ணியத்தை கொடுப்பதும் எடுப்பதும், இழிவை கொடுப்பதும் எடுப்பதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், தூலிஜுல் லைல ஃபின்-நஹார். இரவை அல்லாஹ் தஆலா பகலிலே நுழைவிக்கின்றார். அப்படி என்றால் நுழைவிப்பது என்று சொன்னால், அதாவது இரவு நீண்டதாக மாறுகிறது, பகலை விட இரவு நீண்டதாக மாறுகிறது. வதூலிஜுன் நஹார ஃபில்-லைல், பகலை இரவிலே நுழைக்கின்றார். அந்த நேரத்திலே இரவு பகலை விட நீண்டதாக மாறுகிறது. இதன் மூலமாகத்தான் உலகத்திலே காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. குளிர்காலம், மாரிகாலம், இடைவெளி காலம், இப்படி ஒவ்வொரு காலமும் கோடை காலம் என 4 காலங்கள் உருவாகின்றது அல்லவா? இது அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்?
இரவை பகலிலும் பகலை இரவிலும் மாறி மாறி விளைவிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா இதனை ஒரு முறைப்படி அழகான திட்டமிடலின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். ஏன் நமக்கு தெரியும், இன்று கடும் குளிராக இருந்துவிட்டு நாளை மிகவும் சூடான நிலைக்கு உலகம் செல்ல மாட்டார். மாற்றமாக படிப்படியாகத்தான் செல்கிறது. ஒரே அடியாக இன்று 50 டிகிரிக்கு இருந்த சூடு நாளை 10 டிகிரிக்கு குறைவதாக கிடையாது. மாற்றமாக அது ஒரு படிப்படியாகத்தான் குறைந்து செல்லும். அது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் மிகவும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் திடீரென்று அப்படி மாறக்கூடிய நேரத்தில். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு தான் இப்படியான காலநிலை மாற்றங்களை உருவாக்குவது. ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் மனிதனுக்கு இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாமல் சென்றுவிடும். என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள், இந்த உலகிலே சில கிருமி நாசினிகள் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, அவைகள் அழிய வேண்டும் என்றால் கடும் சூடு தேவைப்படுகிறது. இன்னும் சில பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, அவைகள் அழிய வேண்டும் என்றால் கடும் குளிர் தேவைப்படுகின்றது. எனவே இந்த இரண்டும் மாறி மாறி வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சீரானதாக சென்று கொண்டிருக்கும். அப்படி இல்லாத இடத்தில் அங்கே உலக வாழ்க்கை சீர்குலைந்துவிடும். வதுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித், அதே போல அல்லாஹ் தஆலா உயிரற்றவற்றிலே இருந்து உயிருள்ளவர்களை வெளிப்படுத்துகிறார். அதற்கு இலேசான உதாரணமாக என்ன சொல்கிறார்கள், மனித விந்திலே இருந்து அல்லாஹ் தஆலா உயிருள்ள மனிதரை வெளியாக்குகின்றார். விந்திலே இருந்து அல்லாஹ் தஆலா உயிருள்ள மனிதரை வெளியாக்குகின்றார். விந்து என்பது உயிரற்ற ஒரு பொருள், அதில் இருந்து உயிருள்ள மனிதரை வெளியாக்கப்படுகிறது. அல்லது முட்டையிலே இருந்து கோழி குஞ்சுகளை அல்லாஹ் தஆலா வெளியாக்குகின்றார். முட்டையிலே இருந்து அல்லாஹ் தஆலா குஞ்சுகளை வெளியாக்குகின்றார். வதுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய், அதே போல உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றதை, உயிருள்ள பிராணியிலே இருந்து உயிரற்ற முட்டையை அல்லாஹ் தஆலா வெளியாக்குகின்றார். உதாரணத்திற்கு அது மாத்திரமல்ல, சில வேளை உயிருள்ள இந்த மனிதனிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை அது உயிரற்றதாக அது பிறக்கின்றது, உயிரற்றதாக சில வேளை பிறக்குகின்றது. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள். இன்னும் ஒரு அர்த்தம் இதற்கு கொடுக்கப்படுகிறது. வதுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வதுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் என்பதிலே இன்னும் ஒரு அர்த்தம் வழங்கப்படுகிறது. அதாவது அல் ஹய் என்று சொன்னால் ஒரு மூமின், உயிருள்ளவர் என்றால் மூமினுக்கு சொல்லப்படும். மய்யித் என்று சொன்னால் காஃபிருக்கு சொல்லப்படும். காஃபிருக்கு சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா காஃபிரை மூமினாக ஆக்குகின்றார், ஒரு மூமினை காஃபிராக ஆக்குகின்றார், மூமினை காஃபிராக ஆக்குகின்றார். இப்படி இரண்டு விதமான கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா இப்படி குர்ஆனிலே சொல்கிறார். இந்த அல் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இந்த كم مثله في الظلمات ليس بخارج منها أو من كان ميتا فأحييناه உயிரற்ற நிலைமையிலே இருந்து அவனை நாம் உயிருள்ளவனாக ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனின் மூலமாக ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனவெளியிலே ஜாஹிலியத்திலே வழிகேட்டிலே இருந்த மனிதனுக்கு நேர்வழியை கொடுத்து அவனுக்கு நாம் உயிர் கொடுத்தோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அந்த அர்த்தத்திலும் அந்த அர்த்தமும் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. நேரடியான அர்த்தம் என்னவென்றால் நாம் சொன்ன அந்த உதாரணங்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஹுவல்லதி ஹலககும் வகுந்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும், நீங்கள் ஆரம்பத்திலே உயிரற்றவர்களாக இருந்தீர்கள், பின்பு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உயிர் வழங்கினான். சும்ம யுமீத்துக்கும் சும்ம யஹ்கும், பின்பு அல்லாஹ் தஆலா உங்களை மரணிக்க செய்து உங்களுக்கு உயிர் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆரம்பத்திலே நாம் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே உயிரற்றவர்களாக இருந்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த உயிரற்ற நிலைமை என்ன என்றால், அது நாம் விந்தாக இருந்த நேரத்தில் என்பதை ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே ஆரம்பத்திலே மனிதன் உயிரற்ற ஒன்றிலே இருந்துதான் இன்று நாம் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, வதர்சுகு மன் தஷாஉ,
அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தான் நாடிகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான். பிகைரி ஹிசாப், பிகைரி ஹிசாப், கணக்கின்றி அல்லாஹ் தஆலா வாழ்வாதார ரிஸ்க் என்று சொன்னால் சிலர் நினைப்பதை போல உணவு மாத்திரமல்ல, மாற்றமாக வாழ்வாதாரம் என்ற மொழிபெயர்ப்பு தான் எனக்கு சரியானது. அப்படி என்றால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த ரிஸ்கிலே உள்ளடங்கும். யார் அல்லாஹ்வை பயந்து கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி என்ன? வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவன் நினையாத புறத்திலிருந்து அவனுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். உணவு மாத்திரமல்ல, அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிகைரி ஹிசாப், கணக்கின்றி. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய அனைத்துமே எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தருகின்றான். அதற்கு அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே பணம் எடுப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடியவைகளுக்கு அல்லாஹ் தஆலா எந்த விதமான பதிலீடும் எடுப்பது கிடையாது. எனவேதான் யாரு பணத்திற்காக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தான் கணக்கு பார்ப்பார்கள். என்னிடத்தில் நீங்கள் ஒரு பொருளை வாங்கினால் அதற்கு 100 ரியால்கள் என்று சொன்னால் அல்லது 100 ரூபாய்கள் என்று சொன்னால் அது கணக்காக சரியாக இருக்கிறதா என்று கணக்கு பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவன் நமக்கு கொடையாக, இனாமாக, ஃப்ரீயாக அல்லாஹ் தஆலா வழங்கி கொண்டிருக்கிறான். எனவே கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த கணக்கின்றி என்பதற்கு இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கின்றன. வேற என்ன அர்த்தம் இருக்கிறது? அல்லாஹ் தஆலா சிலருக்கு கொடுக்கக்கூடியவற்றுக்கு கியாமத்தினாலே கேள்வி கூட கேட்க மாட்டான். கியாமத்தினாலே கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் என்ற அர்த்தமும் இருக்கிறது. சிலருக்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்யக்கூடிய அருட்கொடைகள். அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் நாம் இப்பொழுது தஃசீர் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா அவன் இந்த உலகத்தினுடைய காலநிலைகளை மாற்றம் படுத்தி தருவது இந்த உலகத்தை மனித நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக. அதே போல இப்படிப்பட்ட இந்த பண்புகள், இந்த 2 ஆயத்திலும் சொல்லப்பட்ட பண்புகள் உலகத்திலே யாரெல்லாம் தெய்வங்கள் என்று இறைவன் என்று வாதிடப்படுகிறதோ அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்ற விடயங்கள் இந்த ஆயத்திலே சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாடியதுதான் இந்த உலகத்திலே நடக்கும். அல்லாஹ் தஆலா நாடியதுதான் இந்த உலகத்திலே நடக்கும். அல்லாஹ் தஆலா நாடாமல் இந்த உலகத்திலே எதுவும் நடக்க மாட்டாது. இந்த உலகத்திலே எதுவும் நடக்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். லா யத்தஹிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். மூமின்கள் லா யத்தஹி எடுத்துக்கொள்ள வேண்டாம், அல் முஃமினூன் மூமின்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அல் காஃபிரீன அல்லாஹ்வை மறுத்தவர்களை, அல்லாஹ்வை இணை நிராகரிப்பவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவுலியா உற்ற நண்பர்களாக, மின் தூனில் முஃமினீன் மூமின்கள் அல்லாமல் காஃபிர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார் அவ்வாறு எடுத்துக்கொள்வார்களோ, அவ்வாறு யார் செய்வார்களோ, அதனை யார் செய்வார்களோ, யார் செய்வார்களோ அதனை என்று சொன்னால் அப்படி காஃபிர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விடயத்தை யார் செய்வார்களோ, ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை அல்லாஹ்விடத்திலிருந்து அவர் நீங்கிக் கொண்டார். அல்லாஹ்விடத்திலிருந்து அவர் நீங்கிக் கொண்டார். இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகா அந்த காஃபிரிடத்தில் இல்லா அன் தத்தகு நீங்கள் பயந்தாலே தவிர, மின்ஹும் அந்த காஃபிரிடத்திலிருந்து பயந்தாலே தவிர என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டாம். வயுஹذிருகுமுல்லாஹு நஃப்ஸஹ் அல்லாஹ் வயுஹذிருகும் அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான். அல்லாஹு வயுஹذிருகுமுல்லாஹு அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான். நஃப்ஸஹு
அல்லாஹ் உங்களை அவனை விட்டும் எச்சரிக்கிறான். அல்லாஹ் உங்களை அவனை விட்டும் தன்னை விட்டும் எச்சரிக்கிறான். வஇலல்லாஹில் மஸீர், அல்லாஹ்விடத்திலே தான் அல் மஸீர், திரும்பி செல்லக்கூடிய இடம் இருக்கிறது என்பதாக அந்த வசனம் நமக்கு கூறுகிறது. இந்த ஆயத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது முதலாவது அல்லாஹ் தஆலா ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கின்றார். தடை உத்தரவு என்ன தடை? காபிர்களை நாம் நமது உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. மூமின்களைத்தான் உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனைத்தான் நாம் அகீதாவிலே, இஸ்லாமிய அகீதாவிலே அல் வலா வல் பரா, நட்பு வைப்பதும் அன்பு பாராட்டுவதும் பகைமை பாராட்டுவதும், அன்பு பாராட்டுவதும் பகைமை பாராட்டுவதும் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்திலே ஆதாரமாக கொள்ளப்படக்கூடிய முக்கியமான வசனம் தான் இது. என்ன? காபிர்களை நமது உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அந்தரங்க நண்பர்களாக, நமக்கு மேலான அதிகாரம் மிக்கவர்களாக அவர்களை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்பொழுது மூமின்கள் எப்பொழுது பலசாலிகளாக இருப்பார்களோ, வலிமை மிக்கவர்களாக இருப்பார்களோ, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான நாட்டிலே, உதாரணமாக முஸ்லிமான நாட்டிலே நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு பெரிய ஒரு அறிவாளி ஒருவர் இருக்கிறார், காபிர், அவர் நிராகரிப்பாளர், முஸ்லிமான நாடுதான். ஆனால் ஒரு பெரிய அறிவாளியை கொண்டு வந்து நமக்கெல்லாம் ஒரு ஜனாதிபதியாக அல்லது மன்னராக ஒரு தலைவராக நமக்கு ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதே போல நமது உற்ற நண்பர்களாக நமது ரகசியங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விதத்திலே நாம் காபிர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் நமது உள்ளத்தால் எந்த காபிரையும் நாம் நேசிக்கக்கூடாது. நமது உள்ளத்தால் எந்த காபிரையும் கண்ணியப்படுத்தவோ நேசிக்கவோ கூடாது. உள்ளத்தால் வெளிரங்கத்திலே கண்ணியப்படுத்தலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் உள ரீதியாக அவர்களை மதிக்கவோ அன்பு பாராட்டவோ ஆழமாக நேசிப்பதோ ஹராம். ஹராம் என்பதை நாம் ஈமானிலே உள்ள ஒரு குறைபாடு, ஈமானிலே உள்ள பலவீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முக்கியமான விடயம்தான் இன்று சிலர் நமது பிள்ளைகள் அல்லது பெரியவர்களும் கூட அந்நிய விளையாட்டு வீரர்கள் உடைய பெயர்களை தாங்கிய ஆடைகளை அணிவது. அந்நிய விளையாட்டு வீரருடைய பெயர்களை தாங்கிய உடைகளை அணிவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் ஹராமாகும். அதனை யாராவது ஒரு விளையாட்டு வீரருடைய இந்த விளையாட்டு வீரருடைய பெயர் தாங்கிய ஆடை நமக்கு வேண்டும் என்று கடையிலே விரும்பி கேட்டு எடுத்து வாங்கி அணிவது ஹராம். ஏன் தெரியுமா? அது அவருடைய உள்ளத்திலே அவரை மதிக்கின்றார் என்பதற்குரிய ஆதாரம் தான் அது. அப்படி இல்லாமல் சாதாரணமாக வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆடை இருக்கிறது, அதிலே சில பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, சில வீரர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு ஒரு பொருட்டு இல்லாமல் நாம் அணிந்தால் அது வேறு விடயம். ஆனால் அதனை தேர்ந்தெடுத்து அதனை அணிவதை ஒரு பெருமையாக கருதி நாம் செயற்பட்டால், அன்பிற்குரிய சகோதர சகோதரி, அது ஹராம். நமது பிள்ளைகளை நாம் தவறான வழிக்கு வழிகாட்டுகிறோம். எனவே யாராவது அப்படியான விடயங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் அதிலிருந்து இப்பொழுதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்? அது காபிர்களை கண்ணியப்படுத்துவதாகும். அது விளையாட்டு வீரர்கள், காபிர்களான விளையாட்டு வீரர்களைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த திறமையை நாம் பாராட்டுவது வேறு விடயம். விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம், அவருடைய திறமையை பாராட்டுவது என்பது வேறு, அவர்களை நாம் உள்ளத்தால் மதிப்பதை கண்ணியப்படுத்துவது என்பது வேறு. அது ஹராமாக இருக்கிறது. ஏன் நாம் அப்படி செய்கிறோம் என்றால், அவருடைய உள்ள வெறுப்பில் அல்ல, மாற்றமாக அவன் அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்கிய அந்த திறமைகளை வைத்துக் கொண்டு, வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை அவன் வணங்கி வழிபடாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறானே. எனவே அல்லாஹ் தஆலா அவனுடன் கோபமாக இருக்கிறான், எனவே நாமும் அவனுடன் கோபமாக இருக்கிறோம் என்பது அவனுடைய அர்த்தமே தவிர ஒரு இனவெறி அல்ல. இது ஒரு இனவெறி அல்ல. மாற்றமாக அவன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருக்கும் பொழுது ஏன் நாம் அவனை வெறுக்கக்கூடாது என்பதை நாம் சிந்தித்தால், அவனை வெறுப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் நமது சமூகத்தின் நிலையை எடுத்து பார்த்தால், இன்று அவர்கள் மூமின்களுடன் அனுபவிப்பதை விட்டு விடுவோம். சஹாபாக்கள், நபிமார்கள்
இவர்களை பற்றிய எந்த விதமான அறிவும் இல்லை, அவர்களை பற்றி அவர்கள் மீது அன்பு கிடையாது. மாற்றமாக உலகத்திலே இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், இப்படி இவர்களுடைய பெயர்களையும் இவர்களுடைய வரலாறுகளையும் இவருடைய புறவைகளையும் இப்படி இவர்கள் சேகரித்து அல்லது அதிலே இன்பமாக அதிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை, இன்ட்ரெஸ்டாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது நமது இஸ்லாமிய சமுதாயத்தை வழிகேட்டிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படி யார் செய்தால் அது ஒரு பெரும் பாவம். அப்படி காவிர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்வது பெரும் பாவமாக இருக்கிறது, பெரும் பாவமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காவிர்களை நாம் எவ்வளவுதான் நம்பினாலும் அவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இல்லாமல் நம்முடன் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்களுக்கு ஏதும் லாபம் இல்லாமல் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய லாபத்துக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்திலே அந்த கடமை அது விரோதமாக மாறிவிடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் நினைக்கக்கூடாது இவரை நாம் எப்படி பகைத்துக் கொள்வது என்பதை நாம் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டால் அதை நாம் ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்பது ஒரு மூமினுடைய பண்பல்ல. இல்ல அந்த தகுமின் துகா. அடுத்தது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை என்ற வசனத்தினுடைய அர்த்தம் என்றால் அல்லாஹ்வை விட்டும் அவன் நீங்கிவிட்டான், அல்லாஹ்வை விட்டும் அவன் நீங்கிவிட்டான், அல்லாஹ் அவனை விட்டும் நீங்கிவிட்டான். எனவே எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை விட்டும் அவன் நீங்கிவிட்டான் அல்லது அல்லாஹ் அவனை விட்டும் நீங்கிக் கொண்டான் என்று வருகிறதோ அது பெரும்பாவமாக கருதப்படும் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான தவறை செய்வது மிக பெரும் பாவமாக இருக்கிறது. இல்ல லா யத்தகி என்ற வசனம் இருக்கிறது அல்லவா, வார்த்தை. அந்த லா யத்தகி என்பது விரும்பி தேர்ந்தெடுப்பதை குறிக்கும், விரும்பி தேர்ந்தெடுப்பதை குறிக்கும். இல்ல அந்த துகா. ஆனால் அந்த காவிரை நாம் மதிக்கக்கூடாது என்பதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம், கண்ணியப்படுத்தக்கூடாது என்பது. ஆனால் வெளிரங்கத்திலே அவர்களுடன் அன்பு பாராட்டுவது போல் அல்லது அவர்களை கண்ணியப்படுத்துவது போல் நமக்கு நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எப்பொழுது என்றால் இல்லா அந்த துகா, அவர்களிடத்திலிருந்து ஏதாவது அநியாயம் விளைக்கப்படும் என்று நீங்கள் அவர்களை பயந்தால், இல்லா தத்தகோவின் துகா என்று சொன்னால் அவர்களை நீங்கள் பயந்தால், அவர்களிடத்திலிருந்து ஏதாவது தீங்கை நீங்கள் பயந்தால் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப தீங்கை பயந்தால் நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்ளலாம் என்பது அர்த்தம் கிடையாது. அவர்கள் ஏதாவது உங்களுக்கு தீங்கு செய்வார்கள் என்று நீங்கள் பயந்தால் அவர்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்ள முடியும் என்ற அர்த்தம் கிடையாது. மாற்றமாக என்ன அர்த்தம்? அவர்களை வெளிரங்கமாக நீங்கள் நேசிப்பது போல அல்லது வெளிரங்கமாக கண்ணியப்படுத்துவது போல நீங்கள் நடந்து கொள்ளலாம். இந்த இல்லா என்ற வார்த்தை ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா, விதிவிலக்குக்காக பாவிக்கப்படக்கூடிய ஒரு எழுத்துதான் இந்த இல்லா என்ற ஒரு எழுத்து. எனவே இதற்கு என்ன இஸ்திஸ்னா முன்கத்யா என்று சொல்லப்படும். அரபியிலே இஸ்திஸ்னா முன்கத்யா என்று சொன்னால் முன்னால் உள்ளவைகளை பின்னால் உள்ளவைகளுக்கு செய்ய முடியும் என்று அர்த்தம் வர மாட்டார். சாதாரணமாக நாம் ஒரு விடயத்தை விதிவிலக்கு செய்தால் முன்னால் உள்ளது அனுமதிக்கப்பட்டது, அந்த விதிவிலக்கு செய்யப்பட்ட அந்த விடயத்துக்கு அனுமதிக்கப்பட்டது என்று அர்த்தம் வந்துவிடும். உதாரணமாக நீங்கள் பாடத்தை கற்று முடிந்ததற்கு பின்னாலே தவிர இங்கு வரக்கூடாது என்று சொன்னால் பாடத்தை கற்று முடிந்து விட்டதற்கு பின்னால் வரலாம். பாடத்தை கற்று முடிந்து விட்டால் வரலாம் என்று அர்த்தம். ஆனால் அது முன்கதி இஸ்திஸ்னா முன்கதி என்று சொன்னால் பாடத்தை கற்று முடிந்தாலும் கூட வர முடியாது என்ற அர்த்தம் அங்கே உள்ளடங்கி இருக்கும். அது அரபியிலே உள்ள ஒரு வளமை. எனவே இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா நீங்கள் அவர்களை பயந்தாலே தவிர அவர்களை நீங்கள் உங்கள் நண்பர்களாக அழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர்களை பயந்தால் நண்பர்களாக அழைத்துக் கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி வருகிறது. ஏன்? அது விதிவிலக்கினுடைய அடிப்படை நியதி அதுதான். ஆனால் இந்த இடத்திலே அந்த நியதிக்கு மாற்றமாக தான் நாம் விளங்க வேண்டும். அந்த நியதிக்கு மாற்றமாகத்தான் விளங்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு காபிரை உள்ளத்தால் நேசிப்பதற்கு அனுமதி கிடையாது.
இஸ்லாத்திலே நாம் சொல்கிறோம் சில வேளை நிர்பந்திக்கப்பட்டால் அவன் என்ன செய்யலாம்? குஃப்ரை ஏற்றுக்கொள்ளலாம், என்ன ஷிர்கை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யாருடைய உள்ளம் சாந்தமாக உள்ள நிலையில், உள்ளம் உறுதியாக உள்ள நிலையில் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னால் அது பிரச்சனை கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். முத்மஇன்னும் பில் ஈமான், உள்ளத்தால் எப்பொழுதும் நாம் நிர்பந்திக்கப்பட்டதற்காக வேண்டி உள்ளத்தால் எந்த விதமான தவறையும் நாம் செய்ய முடியாது. இஸ்லாத்திலே நிர்பந்திக்கப்பட்டதற்காக வேண்டி உள்ளத்தால் எதையும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் எம்மை கத்தியை எடுத்துக்கொண்டு நான் உன்னை கொல்லுவேன், நீ இந்த சிலையை வணங்காவிட்டால் உன்னை கொல்லுவேன் என்பதாக விரட்டினால் நாம் என்ன செய்யலாம்? அந்த சிலையை வணங்கலாம், ஆனால் வெளிரங்கத்திலே தான். ஆனால் உள்ரங்கத்திலே அந்த சிலையின் மீது நம்பிக்கை வந்துவிடக்கூடாது. இது தெய்வம் என்ற நம்பிக்கை. அப்படி வந்துவிட்டால் அது நிர்பந்திக்கப்பட்டிருந்தாலும் அது குஃப்ர் தான், உள்ளத்தால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல இந்த காவிரியுடைய தீங்குக்கு பயந்து நாம் அவர்களை வெளிரங்கத்திலே நேசர்களை போன்று நாம் வைத்துக் கொள்ளலாமே தவிர உள்ரங்கத்திலே உண்மையாக அவர்களுக்கு நேசத்தை நாம் வழங்கக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, காவிரிகளை மூலமாக நாம் எந்த விதமான தேவைக்கு மீறி எந்த விதமான உதவிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. உதாரணமாக, நமக்கு யுத்தத்துக்கு தேவையான தளவாடங்களை அந்த காவிரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு யுத்தம் வருகிறது, அந்த யுத்தத்திலே ஒரு காவிரான நாட்டுடன் ஒரு யுத்தம் வருகிறது, அந்த நேரத்திலே நமக்கு பணம் இல்லை என்றால் இன்னொரு காவிரான நாட்டிலிருந்து நாம் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது முஸ்லிம்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குமேயானால் முஸ்லிம் சமூகத்துக்கு லாபம் உள்ள சந்தர்ப்பங்களிலே காவிரியுடைய உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி எந்த விதமான உதவியும் இல்லாத பட்சத்தில் நாம் அவருடைய எந்த விதமான உதவியையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. உதவிகளையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. எனவே அவரிடத்திலிருந்து நாம் உதவிகளை எடுப்பதற்கு பகரமாக நமது மார்க்கத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் காவிரிடத்திலிருந்து நாம் உதவி தேவைப்படக்கூடிய இடத்தில் உதவி எடுத்தாலும் கூட நமது மார்க்கத்தை விட்டு விடக்கூடாது. உதாரணமாக, ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு அந்நிய நாட்டிலே இருந்து, ஒரு காவிரான இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாட்டிலே இருந்து ஏதாவது உதவிகளை பெறக்கூடிய நேரத்திலே அந்த நிபந்தனையிலே நமது நாட்டிலே அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விடயங்களை செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இருந்தால் அதிலே ஒரு நாளும் கைச்சாத்திடவும் கூடாது, அதிலே ஒரு நாள் அனுமதிக்கவும் கூடாது. அதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பதற்கு அனுமதி கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? அல்லாஹ் தஆலா தன்னை விட்டு உங்களை எச்சரிக்கிறார், அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலாவை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே நாம் திரும்ப செல்ல வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே 2 விதமான எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கிறார். அல்லாஹ்வை விட்டு நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே நாம் திரும்ப செல்ல வேண்டும். எனவே நீங்கள் அப்படி யாரையும் உங்களுடைய உற்ற நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். அல்லாஹ் தஆலா எப்படி இரக்கமானவனோ அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவன் சில இடங்களிலே கடுமையான வார்த்தை பிரயோகங்களை நாம் திருந்திக் கொள்வதற்காக, நாம் பயந்து ஒதுக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறார். அதே ஒன்றுதான் இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா திரும்ப 2 எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னவென்றால், முக்கியமான ஆயத் வசனம், குல் நபியே கூறுவீராக, இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே உள்ளவற்றை நீங்கள் மறைத்தாலும், இன் துஃபு நீங்கள் மறைத்தாலும், மா ஃபீ சுதூரிக்கும் உங்களுடைய உள்ளங்களிலே, சுதூர் என்று சொன்னால் என்ன? நெஞ்சுக்கு சொல்லப்படும், செஸ்ட் நெஞ்சுக்கு சொல்லப்படும். மார்புக்கு தான் சுதூர் என்று சொல்லப்படும். இந்த இடத்திலே அந்த சுதூர் என்று சொன்னால் உள்ளம் என்று அர்த்தம். உள்ளம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். உள்ளத்திலே, ஏனென்றால் மனிதனுடைய மார்பிலே தான்
உள்ளம் இருக்கிறது, மனிதனுடைய மார்பிலே தான் உள்ளம் இருக்கிறது என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. அவ் துபுதூஹு, நீங்கள் அதை மறைத்தாலும் அல்லது அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், அவ் அல்லது துபுதூஹு, நீங்கள் அதை வெளிப்படுத்தினாலும், யஅலமுல்லாஹ், அல்லாஹ் அதை அறிந்து கொள்வான். அல்லாஹ் தஆலா அதை அறிந்து கொள்வான். வல்லாஹு வயஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அவன் வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தையும் அறிகின்றான். வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன். அல்லாஹ் தஆலா அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன் என்பதாக கூறி இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கின்றார். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போது குல், கூறுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். எனவே இதற்கு பின்னால் வரக்கூடிய விடயம் முக்கியமானது என்பதை நமக்கு காட்டுகிறது. ஏன்? குர்ஆனிலே உள்ள அனைத்தும் நமக்கு சொல்லப்படுவதற்காக தான் சொல்லப்பட்டது. இருந்தாலும் சில இடங்களில் அல்லாஹ் குல் என்று பாவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை அது நமக்கு உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குல் இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் மறைத்தால், அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன சொல்கிறார்? அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி, அவர்கள் பூமியிலே நடந்து பார்க்கவில்லையா? ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, அவர்கள் சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடாதா? ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், நிச்சயமாக பார்வைகள் குருடாகுவதில்லை, பார்வைகள் குருடாகுவதில்லை. வலாக்கின், ஆனாலும் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் சுதூர், மார்பிலே உள்ள மார்புகளிலே உள்ள உள்ளங்கள் அவைகள் தான் குருடாகின்றன, அவைகள் தான் குருடாகின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? குலூபுன் யஅகிலூன பிஹா, அவர்கள் சிந்திக்கும் உள்ளம் அவர்களுக்கு இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த சிந்திக்கக்கூடிய உள்ளம் எங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்? ஃபிஸ் சுதூர், மார்பிலே. எனவே மனிதனுடைய மார்பிலே தான் என்ன இருக்கிறது? மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது என்பது குர்ஆனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய கருத்தாக இருக்கு. எனவே அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே உங்களுடைய உள்ளங்களிலே உள்ளவற்றை நீங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும், சிலவே மனித உள்ளத்திலே சில விடயங்களை வைத்துக் கொண்டிருப்பார், சில வேளை அதை அவன் வெளிப்படுத்தி விடுவான். வாயினால் அல்லது செயல்பாடினால் அவன் வெளிப்படுத்தி விடுவான். எப்படி செய்தாலும், நாம் வெளிப்படுத்தினாலும் அதனை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதனை அறிந்தவன். அல்லாஹ் தஆலா அறிந்தவன். அல்லாஹ்வுடைய அறிவு இரண்டு விதமானது. நடப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்தது நடந்ததன் பின்னாலும் அல்லாஹ் தஆலா அறிகின்றார். நடந்ததன் பின்னாலும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்கின்றார். எனவே இந்த இடத்தில் நமக்கு சில வேளை சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி வரக்கூடிய ஆயத்துகளில் சில வேளை பிரச்சனை தோன்றுகிறது. என்ன பிரச்சனை என்றால் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் எப்படி சொல்கிறான்? வலனபுலுவன்னகும், உங்களை நாம் சோதிப்போம், ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும், உங்களில் யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள், தியாகம் செய்து பொறுமையாளர்களாக யார் இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹத்தா நஅலம, நாம் அறிந்து கொள்வதற்காக என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ் தஆலாவுக்கு உண்மையிலே யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள், யார் பொறுமையாளர்கள், யார் தியாகம் செய்ய மாட்டார்கள், யார் பொறுமையற்றவர்கள் என்பதெல்லாம் ஆரம்பத்தில் தெரிந்து விடுத்தானே. எனவே ஏன் நம்மை சோதித்துதான் அவன் அறிய வேண்டும் என்று சொல்கிறான் என்ற ஒரு கேள்வி வந்தால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்குரிய பதில் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய இந்த அறிவு இருக்கிறது அல்லவா, அது வித்தியாசமான அறிவு. அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே அவரை அறிந்திருக்கிறார் என்ற அறிவு அது வேற ஒரு அறிவு. அல்லாஹ் தஆலாவுடைய ஆரம்ப அறிவை வைத்து அல்லாஹ் தஆலா மனிதனை தண்டிப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா அவருடைய ஆரம்பத்திலே உள்ள அந்த அறிவை வைத்து அல்லாஹ் தஆலா யாரையும் தண்டிப்பது கிடையாது. மாற்றமாக எப்பொழுது அந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய அறிவு பிரகாரம் அந்த மனிதன் அந்த தவறை செய்கிறானோ அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். எனவே இரண்டாவது இங்கே சொல்லப்படக்கூடிய தண்டனைகள் அறிவு என்னவென்றால்,
அல்லது யதரத்தபு அலைஹில் ஜஸா, கூலி கொடுப்பதற்கு தகுதியார், கூலி கொடுப்பதற்குரிய அறிவு. அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் அவன் அந்த விடயத்தை செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கிறான். எனவே அந்த விடயத்தை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அறிவுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இல்ம் என்பதாக சொல்லியிருக்கிறான். இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் ஆரம்பத்திலே அறிந்துதான் வைத்திருக்கிறார். எனவே இந்த மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படுவதற்கான அந்த அறிவு அதுதான் இந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடப்படக்கூடிய நாம் மேலே குறிப்பிட்ட அந்த ஆயத்தினுடைய விளக்கமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லோருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். விளங்காதவர்கள் இருந்தால் நமது கேள்வி பதிவுடைய நேரத்தில் அதனை கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிந்திருக்கின்றார். இந்த மா இருக்கிறது அல்லவா, இந்த மாவின் மூலமாக நாட்டம் என்னவென்றால் அனைத்தையும் என்று அர்த்தம். அனைத்தையும் குறிக்கும், அனைத்தையும் குறிக்கும். எனவே வானங்களில் என்னவைகள் எல்லாம் இருக்கின்றனோ, பூமியில் என்னவைகள் எல்லாம் இருக்கின்றனோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவன். எனவே வானங்கள் பல வானங்கள் என்பது இந்த ஆயத்திலிருந்து நமக்கு நிரூபணமாகின்றது. இந்த ஆயத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு பயன்பாடு என்ன? வானங்கள் பல என்பது நிரூபணமாகின்றது. ஆனால் அல் அர்த் என்பதை அல்லாஹ் தஆலா பூமி என்று குறிப்பிடும் பொழுது ஒருமையாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். பூமி என்பது ஒருமையாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். குர்ஆனிலே எங்கேயும் அல்லாஹ் தஆலா அந்த பூமியை பன்மையாக பயன்படுத்தியது கிடையாது. பூமியை அல்லாஹ் தஆலா எந்த இடத்திலும் பன்மையாக பயன்படுத்தியது கிடையாது. எல்லா இடங்களிலுமே அல்லாஹ் தஆலா ஒருமையாகத்தான் பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் ஒரு பூமி தான் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை, பல பூமிகள் இருக்கின்றன, பல பூமிகள் இருக்கின்றன. ஆதாரம் என்ன? ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வல் அரதீன பல பூமிகள் என்பதாக வந்திருக்கின்றன. அது எத்தனை பூமிகள் என்றால் அது அல் குர்ஆனிலே 7 என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் சூரத்து தலாக்கிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். கடைசி வசனம், அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாதி வ மினல் அர்தி மிஸ்லஹுன்ன. அல்லாஹ் தஆலா தான் 7 வானங்களை படைத்தார், அதே போல பூமியையும் அதை போன்று படைத்தார். பூமியையும் அதை போன்றே படைத்தார். அப்ப அதை போன்றே என்றால் எப்படி 7 வானமோ 7 பூமி என்பதுதான் சரியான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி 7 வானங்களோ அதே போல 7 பூமிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பூமி என்பது ஒருமையாக குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஹதீஸிலே அது பன்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை 7 என்பதை அல் குர்ஆன் வேறு வசனங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இதற்கு முன்னால் உள்ள 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய சக்தி வலிமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னார். அதே போல இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? அல்லாஹ் தஆலா அனைத்து மீதும் சக்தி பெற்றவர். உங்களுடைய உள்ளத்தே உள்ள விடயத்தை கூட அறிவதற்கு அல்லாஹ் தஆலா சக்தி பெற்றவன். எனவே நாம் எதனை உள்ளத்திலே வரைத்து வைத்தாலும் அதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு இதிலிருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை அல்லாஹ்வுடைய அறிவின் மீது நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா அலீம், அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனிதன் அல்லாஹ் தஆலாவை ஏறிய விடயங்களை வாழ்க்கையிலே செய்வார், தடுத்த விடயங்களை தவிர்த்து கொள்வார். நாம் எதனை செய்தாலும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நேரத்திலே மனிதன் பாவம் செய்வதற்கு துணிவு பெற மாட்டான், பாவம் செய்வதற்கு துணிவு பெற மாட்டான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய இந்த இல்ம் என்ற பண்பு மனிதனுடைய வாழ்க்கையை மிகவும் சீராக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யௌம, நபியே நீங்கள் அந்த நாளை ஞாபகப்படுத்துங்கள். யௌம என்று சொன்னால் இந்த இடத்திலே அது வர்ஃபு ஸமான், அந்த நாளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். உஸ்குர் யௌம தஜிது, அந்த அர்த்தத்தில் தான் அது பாவிக்கப்படுகிறது. யௌம தஜிது, நீங்கள் அந்த நாளை ஞாபகப்படுத்துங்கள். தஜிது குல்லு நஃப்ஸின், அந்த நாள் என்ன நடக்கும்?
ஒவ்வொரு ஆத்மாவும் பெற்றுக்கொள்ளும் தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் ஹைரின், அவை செய்த நலவுகளை பெற்றுக்கொள்ளும். அவை செய்த நலவுகளை பெற்றுக்கொள்ளும். முஹ்தரன் எப்படி பெற்றுக்கொள்ளும்? கொண்டு வரப்பட்டதாக, அந்த நாளையிலே அவர்கள் செய்த நலவுகள் கொண்டு வரப்பட்ட நிலைமையில் அதனை பெற்றுக்கொள்வார்கள். வமா அமிலத் மின் சூ, அவர்கள் அவைகள் செய்த, யார் எந்த ஆத்மா பாவத்தை செய்ததோ, வமா அமிலத் மின் சூ, பாவம் செய்த ஆத்மாக்கள், தவத்து லவ் அன்ன பைனஹா, அவைகள் என்ன நினைக்கும்? ஆசை வைக்கும். தவத்து என்று சொன்னால் ஆசை வைக்கும். லவ் அன்ன பைனஹா வ பைனஹு, தனக்கும் அவைகளுக்கும் மத்தியில், அந்த பாவத்துக்கும் தனக்கும் மத்தியிலே அமதம் பைதா, நீண்ட ஒரு இடைவெளி இருக்கக்கூடாதா, நீண்ட ஒரு இடைவெளி இருக்கக்கூடாதா என்று ஆசை வைக்கும். ஆசை வைக்கக்கூடிய அந்த நாளை நபியை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், நபியை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த நாளை, கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறார். அந்த நாளை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? மறுமை நாளிலே இந்த மனிதன் செய்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று சொன்னால் அமல்களை எப்படி கொண்டு வந்து நிறுத்துவது என்று நாம் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் தஆலா அனைத்துக்கும் சக்தி பெற்றவர். அப்படி அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு உருவத்தை கொடுத்து நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா சக்தி பெற்றவர். எனவேதான் அப்படி ஏதாவது உருவத்தில் இருந்தால்தான் நமக்கு அதனை என்ன செய்யலாம்? கியாமத் நாளையிலே அல்லாஹ் தஆலா அதை நிறுப்பார். நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் நிற்பது என்பது ஒரு பொருளைத்தான் நிற்க முடியும், வெறும் அவனை நிற்க முடியாது. எனவே அந்த பொருள் ஒரு பொருளாக, ஒரு சரப்பொருளாக அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் ஒரு ஒப்ஜெக்டாக அந்த அமல்களை கொண்டு வருவதற்கு சக்தி உள்ளவர். அது எப்படி என்பதை நாம் சிந்திக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது. எனவே அந்த நாளிலே கொண்டு வரப்படும், அந்த நாளிலே கொண்டு வரப்படும் நல்லவர்கள் எல்லாம் மனிதனுக்கு கொண்டு வந்து நிறுக்கப்படும். அதனை மனிதன் கண்டுகொள்வார், மறுமை நாளிலே கண்டுகொள்வார். அப்படியான அந்த நாளையை நபியை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வமா அமிலத் மின் சூஇன், அடுத்ததாக இப்பொழுது சொல்லப்பட்டது நன்மையான காரியங்கள். அடுத்தது என்ன? தீமையான காரியங்கள். நன்மையான காரியங்கள் கொண்டு வரப்படுவது என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது சொல்லப்படுவது என்ன? வமா அமிலத் மின் சூ, வமா அமிலத் மின் சூ, பாவம் செய்த ஆத்மாக்கள், சூ என்று சொன்னால் பாவம். வமா அமிலத், அவைகள் எவைகள் பாவம் செய்ததோ அவைகள், தவத்து ஆசை வைக்கும். என்ன ஆசை வைக்கும்? லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதன் பஈதா. எனவே இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நன்மை கொண்டு வரப்படும் என்று சொன்னவன், நன்மை கொண்டு வரப்படும் என்று சொன்ன இந்த வசனம் பாவம் கொண்டு வரப்படும் என்று சொல்லவில்லை. பாவம் கொண்டு வரப்படும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சில வேளை பாவங்கள் கொண்டு வரப்படலாம், சில வேளை கொண்டு வராமல் விடப்படலாம். எப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஹதீஸ் இருக்கிறது, கியாமத் நாளையிலே சில அடியார்களை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு என்ன செய்வார் என்றால் அவர்கள் செய்த பாவங்களை சொல்லி காட்டுவார். அப்பொழுது அந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்வார் தெரியுமா? உனக்கு இந்த பாவத்தை உலகத்திலே நான் மறைத்தேன், அதே போல இன்று அதனை மன்னித்து விடுகிறேன். இப்பொழுது அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா ஒரு தோற்றமாக கொடுத்தவரை கொண்டு வரவில்லை, மாற்றமாக அதனை அவனிடத்தில் ஞாபகப்படுத்தி அதனை மறைத்து மன்னித்து விட்டான். எனவே பாவங்கள் எப்பொழுதும் கொண்டு வரப்பட மாட்டாது. மறுமை நாளிலே நன்மைகள் தான் கொண்டு வரப்படும் என்ற ஒரு அர்த்தம், ஒரு பயன்பாட்டை, ஒரு படிப்பினையை நாம் இந்த ஆயத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே நற்காரியங்களை அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் மறைத்து விட மாட்டான், வீணாக்கி விட மாட்டான். அதை பூர்த்தியாக நமக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே வழங்குவான். அப்படி அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவன். ஆனால் அதற்கு மாற்றமாக பாவமான காரியங்களை சில பேர் அல்லாஹ் தஆலா இப்படி மன்னித்து மறைத்து விடக்கூடியவராக இருக்கிறார். எனவே நன்மையான காரியங்களை அதிகமாக நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது தீமை செய்தவைகள் கியாமத் நாளையிலே இதற்கும் நமக்கும் மத்தியிலே பெரும் இடைவெளி இருக்கக்கூடாதா என்று நினைப்பார்கள்.
அதனுடைய விபரீதம் மிகவும் பயங்கரமானது. அதனுடைய விபரீதம் மிகவும் பயங்கரமானது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார், காபிர்களை தனது அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை மறந்து புறக்கணித்து வாழக்கூடிய மக்களுக்கு ஷைத்தானை நாம் சாட்டுவோம். அந்த ஷைத்தான் அவனுக்கு உற்ற நண்பனாக இருப்பான். உற்ற நண்பனாக இருந்து கொண்டு என்ன செய்வான் தெரியுமா? அவன் இந்த மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பான். ஆனால் இவர்களோ நாம் நேரான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எனவே இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? நுகய்யிதுஹு ஷைத்தானுன் ஃபஹுவ லஹு கரீன் வ இன்னஹும் லா யசுத்தூனஹு அனிஸ் ஸபீலி வ யஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன். அப்ப இவர்களுடைய நிலைமை கியாமத் நாளில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஹத்தா இதா ஜாஅனா, கியாமத் நாளில் இவர் வரும் பொழுது என்ன வந்ததும் நம்மிடத்தில் என்ன சொல்வார்கள்? யா லைத்தனா, ஹத்தா இதா ஜாஅனா قال يا ليت بيني وبينك يا ليت بيني وبينك بعد المشرقين يا ليت بيني وبينك بعد المشرقين. ஷைத்தானை பார்த்து சொல்வான், எனக்கும் உனக்கு மத்தியிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் இருந்திருக்க கூடாதா? எனக்கும் உனக்கு மத்தியிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இருந்த தூரம் இருந்திருக்க கூடாதா என்று அவன் சொல்லுவான். எனவே அந்த நாளில் சொல்வதில் எந்த விதமான பயனும் இல்லை. உலகத்திலே நண்பராக இருந்துவிட்டு மறுமை நாளையிலே எதிரிகளாக மாறிவிடுவார்கள். கெட்டவர்கள், கெட்ட மனிதர்கள், ஷைத்தான்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள், ஜின்களும் இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குல்லு நஸ், அனைத்து ஆத்மாக்களும் என்பதாக சொல்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் என்றால் உயிருள்ள எல்லாவைகளுமே இதிலே உள்ளடங்கும் என்று நாம் சொல்ல முடியாது. மாற்றமாக யாருக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளைகளை செய்வது கடமையாக்கி இருக்கிறானோ, முகல்லஃபீன்கள், அல்லாஹ்வால் கடமைக்குட்படுத்தப்பட்டவர்கள், இவர்களைத்தான் இந்த ஆயத்து குறிக்கும். இவர்களைத்தான் இந்த ஆயத்து குறிக்கும். மாற்றமாக கடமை இல்லாத சிறுவர்கள், மிருகங்கள், இவர்களை குறிக்காது என்று சில அறிஞருடைய கருத்து. இன்னும் சில அறிஞர்கள் மனிதர்களாக ஜின்களாக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இது குறிக்கும், மிருகங்களை குறிக்க மாட்டாது. ஏனென்றால் மிருகங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த அநியாயத்துக்கு மாத்திரம் பழி வாங்குவானே தவிர அவர்கள் செய்த நன்மைக்கு கூலிகள் எல்லாம் கொடுக்கப்பட மாட்டாது. கூலிகள் கொடுக்கப்பட மாட்டாது என்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது. எப்படி? ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாள் வந்துவிட்டால் ஒரு கொம்புள்ள ஆடு, கொம்பற்ற ஒரு ஆடை குத்தி இருந்தால் அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு வறுமை நாளையிலே கொம்பு கொடுக்கப்பட்டு, கொம்பிருந்த உலகத்தில் அந்த கொம்பினால் குத்தி அந்த ஆட்டுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்கள் மண்ணோடு மண்ணாகி மாறிவிடும். அதற்கு பின்னால் அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கு என்பது கிடையாது. ஆனால் மனிதர்களாகவோ ஜின்களாகவோ பிறந்த யாரும் அப்படி தப்பிவிட முடியாது. அப்படி தப்பிவிட முடியாது. தண்டனை செய்திருந்தால் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அதுவும் நிரந்தரமாக. அதே போல நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மைக்கான பூர்ணமான கூலியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குவார். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ்வை பயந்து மூமின்களை நமது உற்ற நண்பர்களாக ஆக்கி, காஃபிர்களை நமது எதிரிகளாக கருதி, கியாமத் நாளை பயந்து அதற்காக நல்லவர்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.